உருவமெடுத்து வருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஓகே, தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி புதூர் நாகதாம்பரம் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். இரவு பொழுதில் இரவு இப்போ கிட்டத்தட்ட 11 மணி தாண்டிட்டுது. நித்திர வேறு கொஞ்சம் தூக்கி அடிச்சு கொண்டு இருக்குது. இருந்தாலும் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இரவு வேளையில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். பகல் வேலையை விட இரவு தான் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த பண்டம் எடுக்கிற முறையாக இருக்கட்டும், அதை தாண்டி சுவாமி வந்து அபிஷேகங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டு உள்வீதி வெளிவீதி வந்து உலா வருகின்ற காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த ஆடு கோழி எல்லாமே வந்து ஏலத்தில் வந்து விடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ நாங்கள் வெளியில் ஒரு சேவல் வந்து ஊர் சேவல் வந்து வாங்குறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4000-5000 ஒரு சேவலுக்கு வேணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடியாக வந்து விற்பாங்க. இப்போ 3000-3500 ரூபாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவாக வந்து இங்கே இந்த சேவல்கள் ஆடுகள் எல்லாம் வந்து வாங்கிக்கொள்ளலாம். மக்கள் எல்லாமே வந்து முந்தி அடித்து வந்து வாங்குவோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க இதெல்லாம் அவங்க தான் வந்து அதிகமானவர் வந்து வாகனங்கள் எல்லாம் விட்டுட்டு அடுக்கடுக்காக வாங்கி கொண்டு போவாங்க. அப்போ இன்றைக்கி இந்த இரவு வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது இந்த புதூர் நாகதாம்பரம் ஆலயத்தில் வட்டாப்பாளையை போலவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நிறைய மக்கள் வந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவ்வளவு மக்கள். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இங்கேன்றதை இரவு பொழுதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக வந்து தரப்போகிறேன். யாரும் அவங்கள்ட்ட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் இது போன்று தொடர்பில் வந்து நாங்கள் வேறு காவலிகள் வந்து போடைக்க நீங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கொள்ள முடியும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு நித்திர முடிச்சு இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறேன். ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ நாங்கள் வந்து காவலிக்குள்ளே போவோம். இங்கே வாங்க புகவேண்டா முழுக்க புழுதி டெக்னக்காரங்கெல்லாம் முழுக்க கிளம்பிக்கணும். வாங்க அம்மா ஐயோ இங்கே பாருங்க என்ன நடக்குது இங்கே. அம்மா நல்லா இருட்டுக்கு எல்லாம் அந்த லைட்டுகளெல்லாம் போட்டு வர படங்கள்லாம் பார்க்குற மாதிரி பார்க்க பாருங்க. கோயிலுக்கு போகிறாங்க பாருங்க எவ்வளோ பேருண்டு அடுக்கடுக்கா. இங்கே பாருங்க டிராக்டர்ரா முழுக்க டிராக்டர் பைக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க நல்ல அழகான ஒரு காட்சி. இரவு நேரத்தில் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க பூவி அடிச்சுன்னு போகிறாங்க. இங்கே எங்களையும் பாருங்க இரவு நேரத்தில் அம்மா இன்றைக்கு எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுக்கு ஒரு காவலி வந்து போட்டுப்பேன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் சீரி அடிச்சுன்னா வராங்க. அதிகம் பஸ்ஸுகள் எல்லாம் அதிகம் வந்து கொண்டே இருக்குது எல்லா இடங்கள்ல இருந்தும். இது பாருங்க கோயிலை விட்டு போகிறாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. திடீரென்று இதில் ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கு. இதில் பாருங்கள் அதனால் கொஞ்சம் வாகன நெரிசல் ஆகிட்டுது. இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து அடிபட்டிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு பைக்கு தானே ஏதாவது டிராக்டர் வேறு எதாவது அடிச்சு வைக்க. நாங்கள் இப்போ இரவு பொழுதில் இப்போ ஆலயத்தை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாவே எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு மக்கள் வந்து இரவு நேரங்கள்லையும்
போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பக்கத்தில் வந்து பாருங்க 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 இந்த பக்கம் ஆட்டோ, இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக், எவ்வளவு வாகனங்கள் வந்து நிறுத்தி வச்சுக்காங்க பாருங்க. பெரிய ஒரு பார்க்கிங், நிறைய மக்கள் வந்திருக்காங்க அங்கே பாருங்க. அப்பா எல்லாமே வந்து நிறைய பேர் இப்போவும் வந்து பொங்கல் முடிச்சுட்டு இப்போ போய் கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த கோழி ஆடு எல்லாமே வந்து ஏலத்தில் வாங்குறதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஆக்களும் வந்து வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வராங்கன்னு சொல்லி பாருங்கள். இதில் நேரத்தில் பாருங்க அந்த சோளம் எல்லாம் வந்து சுட சுட அவிச்சு கொண்டுக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க தம்பி நல்ல வைக்கணுண்டு இந்த சோளம் சுண்டல் வண்டிகள் எல்லாம் வந்து பார்க்க ஆசையாக இருக்குது. விரைக பண்ணி சாப்பிடணும். இங்கே பாருங்க தேன்முறுக்கு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், இந்த பாருங்க அம்மாக்கெல்லாம் வந்து போயிடும். பாருங்க திரும்புகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் புத்தூர் நாகதம்பரம் ஆலயத்தில் பாருங்க மதுவிலக்கு. அப்படியா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்னண்டு எங்கேருந்து மாறியல்? வவுனியாவா? வவுனியா எந்த இடம்? பஜார். ஒரு வருஷம் மாறுதா? தனலட்சுமி ஜுவல்லரி நீங்கள் இதுக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோஷன் என்ன? அதுதான் பார்த்து எங்க ஃபேமிலியா வரீங்களா? ஃபேமிலியா? சரி, ஓகே. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மது விலக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பா. நீங்க பாருங்க நகரவே இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து ஓகே. ஹாய் பாருங்க இந்த பலூன் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை குறைக்கணும் இல்லை டிராக்டரில். இன்னொரு நல்ல சனம் தான் இருக்குது பாருங்க. இரவு நேரத்தில் நான் சொன்னல, இரவு நேரத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி அப்படியே மின் விளக்குகள் வந்து அவ்வளோ வடிவாக இருக்கும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. மக்கள் வெள்ளத்தில் அண்ணே வழிவிடுங்க, 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 வழிவிடுங்க. எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? பவுனியா? இது பாருங்க நகரவே இல்லாதப்பா. கொஞ்சம் வழிவிடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கள் வாரார், வழிவிடுங்கோ. இந்த பதிவில் இரவு நேரத்தில் வந்து நிறைய பேர் இந்த காவடிகள் வந்து எடுக்கிறது வந்து பார்ப்படியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ வடிவாக்குன்னு பாருங்க. முழுக்க முழுக்க விளக்குகள், மின் விளக்குகள் நல்லா இருக்குது. இதில் பாருங்கள் காவடி கொண்டு போகிறாங்க பாருங்க. காவடி கொண்டு போகிறாங்க பாருங்க. பால்குடம் காவடிகளோட சேர்ந்து ஆடி ஆடி போகிறாங்க. வேறு லெவலில் இதை சுற்றி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்க இடமே இல்லை, இருக்க இடமே இல்லை. காவடி கிளம்பும்போது இந்த பக்கம் பாருங்க. ரெண்டு பக்கமும் வந்து இனி போய் ஆட்கள் ஒரு இருக்கல அந்த அளவுக்கு இருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க. இல்லை அந்த அம்மனுடைய ஒரு திருமாலுடைய ஒரு படமாக இருக்குது. நல்ல வட்டையாக செஞ்சுருக்காங்க. நல்ல அழகாக இருக்குது.
சொல்லி அந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி. தூக்கிக்காவடியெல்லாம் போது வரேன். நகரவே இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து பாருங்க இடமே இல்லை. இப்போ வந்து சுவாமி வந்து உள்வீதி விழா வந்து சுத்த போகுது. அதுக்கு முன்னாடி வெளிவீதி விழா வந்து சுத்தம். இங்கே பாருங்க ஆக்கலை எவ்வளோ மக்கள் அது நீட்டுக்கு அப்படியே ஆக்கலான்ட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி நினைக்கிற ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. முன்பாவது அந்த கட்டு சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டிக்கான்னு பாருங்க. இரவில் வந்து மின் விளக்கு எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் தூக்குக்காவடியும் இரவு நேரத்தில் இப்போ ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இரவு நேரத்தில் மக்கள் வெள்ளம்னு சொல்லி சொன்னால் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் இதை பாருங்க. இப்போ பூஜைகள் வந்து நடக்குது. இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு வந்து நடக்குது பாருங்க. பண்டம் எடுக்கிற நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பண்டம் எடுத்து வருகின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்க்கக்கூடிய நீங்கள் பண்டமெடுத்தல் நிகழ்வின் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமிக்கான பூசைகள் இடம்பெற்று உள் வீதியுலா வெளி வீதியுலா வந்து சுவாமி வந்து விளம்பரம்.
அதாவது வலப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் பாருங்கள் ஏராளமான மக்கள் நிற்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து கோழி வந்து ஏலம் கூடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துலாம் வந்து நடக்கும். அதில் பாருங்கள் மேய்சாவரி எல்லாம் இருக்குது, அதில் மக் இருக்குது. பாருங்க கோழி மற்ற ஆடெல்லாம் நிற்கிது, ஆட்டுக்குட்டியெல்லாம் நிற்கிங்க வருங்க. ஆட்டுக்குட்டி ஆடு பெரிய கிடையாது நிற்காங்க வருங்க. ஆடு கோழி எல்லாமே வந்து இதில் ஏலம் விடுவாங்க. இப்போ பூசை நடக்கிறதால 12 மணி அப்புறம் என்ன பூசை நடக்கிறதால இப்போ எல்லாம் நிறுத்தி வச்சுக்காங்க. பூசைகள் எல்லாம் முடிஞ்சு உள்வீதி உள்ள சுற்றி வழி சுற்றின உடனே கோழிகள் எல்லாமே வந்து ஏலத்தில் வாங்கிட்டு போவாங்க. மக்கள் எல்லாம் 4 கோழி 5 கோழி இந்த ஆடெல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க.